வணக்கம் மக்களே! 2வது நாளா இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 110 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. குறிப்பா இன்னைக்கு லார்ஜ் கேப் வங்கி பங்குகள்ல ஆக்சிஸ் பேங்க், அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க் இது 2மே இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. மற்றபடி ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட், எச்டிஎஃப்சி எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு டேல பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஃப்ளாட்டா நெகட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல ஏற்படலை. பட் ஆட்டோ செக்டார் இன்றைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக நேற்று ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ண டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டாக டாடா மோட்டார்ஸ் ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. இதுக்கு ஒரு நியூஸையும் பார்த்தீங்கன்னா காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நியூஸ்னால், ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்களுடைய திரும்ப ரீஎன்ட்ரு ஆக போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம நாட்டு நிறுவனங்கள் ஓரளவு இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ திரும்ப இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் வந்து ரீஎன்ட்ரு கொடுக்குறத ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மார்க்கெட் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட் இது புது டேட்டாவான்னு கேட்டால் இல்லை. போன வாரமே பார்த்திங்கன்னா இந்த டேட்டா நமக்கு கிடைச்சது. பட் இந்த டேட்டாக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இன்றைக்கி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2004 பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் முறையாக இண்டிகோவை வச்சு சவுத் ஆஃப்ரிக்கா மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனாங்க. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி, அதுக்கப்புறம் அரியா இந்த மாதிரியான காரை என்ட்ரு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பேசஞ்சர் மாடல் சஃபாரி, ஹரியர், அடுத்தது டியாகோ போன்ற காரெல்லாம் லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு காரணமாக காட்டினாலும் இது முழுக்க ஒரு காரணம் இல்லை. இன்றைக்கும் ஆட்டோ செக்டர் பங்குகள் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. அதில் மாருதி சுசுக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அசோக் லேலண்ட் பாசிட்டிவ், ஹீரோ மோட்டர் காப் ஒரு 1.25% வரைக்கான ஏற்றம், எய்ச்சர் ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. எம்என்டம் மட்டும் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு டெய்லியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 மேலே ஏறுவதற்கு இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனமாக இருக்குது. ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ரிலையன்ஸ்லேயும் ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா பிளான் ஒரு 259 நினைக்கிறேன். ஸோ இந்த 1 GB டேட்டா பிளானை பார்த்தீங்கன்னா இப்போது ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஸ்கிராப் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக 1 GBங்கிற மினிமம் பிளானுக்கு பதிலாக 1.5 GB ஒரு டேக்கு இருக்கக்கூடிய பிளானை தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இவங்களுடைய ஏஆர்பியூவில் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசரில் ஒரு 3லேருந்து 5 மடங்கு இது உயரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இப்போ ப்ரோக்கரேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ரிலையன்ஸ் இன்னைக்கு டேயில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எப்படியெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிளை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து நிறுவனங்கள் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நாட் ஓன்லி ரிலையன்ஸ், மற்ற நிறுவனங்களும் இதே ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு விதத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரிலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு இன்னைக்கு டேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிஃப்டி 50க்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அடுத்தது இந்த ஃபோர்ஸ் மோட்டார் பற்றி வந்து நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் திரும்ப கூட ஒருக்கா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ எதுக்கு தான் இந்த ஃபோர்ஸ் மோட்டார் ஏறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் மட்டுமே 6,000 இருந்து 20,000 தாண்டின ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோட்டாரில் ஏற்பட்டிருக்கு. பட் பின்னாடி வேறு ஏதாச்சும் ஒரு செய்திகள் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு இதை பற்றி எந்த செய்திகளும் வந்து கிடைக்கல. பட் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட ஏற்றத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கூடவே டாடா மோட்டார்ஸோட இறக்கத்தை நினச்சும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுவும் நம்ம கையில் இல்லை. ஸோ இது ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ எதுக்கு ஏற்றுனாங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் பல பங்குகளும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஏறின பங்குகளை நினச்சி நம்ம பெருசாக வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸாக வந்து இருக்கணும். ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைச்சாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு வழியில் வந்து நம்ம போகணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம முதல்ல கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப வந்து மல்டிபேக்கர் பங்குகளை மார்க்கெட்டில் தேடிட்டே இருக்க முடியாது. அப்படி நம்ம தேடணும்னா ஸோ ஒரு மல்டிபேக்கர் கூட நமக்கு கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னென்ன நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து ஒரு சேஃப்டியான இடத்துல முதலீடு பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கும். அதே தருணத்தில் மேபி ஒரு லக்கில் வந்து திரும்ப அந்த பங்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பித்த ஒரு
நல்ல ரிட்டர்னை கூட வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லா பங்குகள்லையும் நடக்காமல் இருந்தாலும் கூட ஏதோ 1, 2 பங்குல நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதர்வைஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவும் சேஃபாக இருக்கும். ஏதோ 1, 2 பங்குல நமக்கு ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கூட வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏறின பங்குகளை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு ஸோ இதை போய் நம்ம துரத்தி பிடிச்சி வாங்குறது இல்லை. இதே மாதிரி ஏதாச்சும் பாட்டமில் கீழே கிடக்கும் அந்த பங்கை கொண்டு போய் பிடிச்சி ஏதோ ரிஸ்க்கை போய் நம்ம தலையில் தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்ல இருந்து விலகி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறனால இதை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமரராஜா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அமரராஜா பேட்டரி இன்னைக்கு ஒரு 3% மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னு பார்க்கும்போது அவங்களுடைய இந்த லித்தியம் செல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1200 crores அதிகமாக வந்து திரும்ப வந்து கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 1200 கோடி வந்து உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ திரும்ப வந்து ஒரு 1200 கோடி போடுறது மூலிமா 2400 கோடி பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் செல் ப்ராஜெக்டில் அமரராஜா பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுறாங்க. ஸோ 1 gigawatt கெப்பாசிட்டியை நோக்கி அமரராஜா பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இது அமரராஜாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பங்கு இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த பேட்டரி செல்லை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டூ வீலர் கம்பெனிஸை மற்றும் மற்ற பேட்டரி தேவையான ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து செல் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த புது செல்ஸ் ரெடி ஆகிறதுக்கு FY 27க்கு மேலே ஆகும், 2027க்கு மேலே ஆகும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து அமர்ராஜா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. பட் இன்னொரு பக்கம் ஓலா பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஓலாவோட பேட்டரி செல் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியான ஒரு செல்லை தான் அமர்ராஜாவும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸைட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃப்ரண்ட் ரன்னராக யார் இருக்கான்னு பார்த்தா ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸை வந்து அவங்களுடைய ஓன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இபிசி ப்ராஜெக்ட்டு, பேட்டரி எனர்ஜி ப்ராஜெக்ட், இந்த இடத்துலலாம் இவங்க வந்து சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 5 gigawatt கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா இப்போது ஓலா எலக்ட்ரிக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நேற்று மணி கண்ட்ரோல் சைட்லேருந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனத்தோட தலைவர்கிட்ட நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் அந்த ஃபேக்ட்ரி டூரும் பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பலவிதமான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். மோஸ்ட்டாக பல சேனல்ஸ், NDTV, அடுத்தது CNBC, மணி கண்ட்ரோல் போன்ற சேனல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு செய்தியை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா அதை நேற்று செக் பண்ணி பார்த்துருந்தேன். கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த விஷயத்தில் இந்த ஒரு இன்டர்வியூவில் எல்லாத்த பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் இவங்க டிஸ்கஸ் பண்ணாத ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா வண்டி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை தான். மேபி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இவங்களுடைய ஓன் செல்ஸ் மூலயமா இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினை கணிசமாக உயர்த்த போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக் ஒரு 7% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரீசன் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குது. அது போக GST நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக EVஸ்க்கு அமைஞ்சிருந்தாலும் கூட ஸோ இவங்களுடைய இந்த ஒரு நியூஸ்னால் இந்த பங்கு இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு இப்போதைக்கு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை நம்ம ஓலா எலக்ட்ரிக்கில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ வேறு ஒருத்தங்களுக்கு இந்த பேட்டரி செல்ஸ் சப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ஸோ இதோட சக்ஸஸ் ரேஷியோவை பார்த்துட்டு தான் அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அது போக இன்னும் ரிக்ஷா, அடுத்தது கார்ஸ் வந்து லான்ச் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அது எதுவும் இப்போதைக்கு இருக்கக்கூடியது இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஓலா கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் ஓலாவோட நேற்று நடந்த இன்டர்வியூவில் இருந்த சில விஷயங்கள். கூடவே அமர்ராஜா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸைடோட பிளானை பற்றியும் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா தனியாக IPO மூலிமா லிஸ்ட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கனரா பேங்க் பார்க்கும்போதும் இதே ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி SBIயும் பார்த்திங்கன்னா இதே ஒரு விஷயத்தை பண்ண போகிறதா இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வரிசையில் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். பட் இது என்றைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். பட் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேயில் இது ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. ஒரு 1.25% வரைக்கான ஒரு ஏற்றத்தை பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு 1-2 வருஷத்துக்கு மேலே ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா பற்றியான ஒரு அப்டேட்டு.
NHPC கிட்ட இருந்து ஒரு 390 மெகாவாட்டுக்கான சோலார் ப்ராஜெக்ட்டை வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராவையும் நெறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி பல கான்ட்ராக்ட்ட வின் பண்ண மாரியான செய்திகள் எல்லாம் வந்தாலும் கூட, சில இடத்துல இருந்து நம்ம விலகி இருக்க வேண்டியது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எப்படி ரயில்வே ப்ராஜெக்ட்ல RVNL டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து வின் பண்றாங்கங்கிற செய்திய புஷ் பண்ணி, எப்படி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள எடுத்தாங்களோ, அது கூட ஒரு நல்ல கம்பெனி. பட் இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா பக்கமெல்லாம் நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. மேபி போனோம்னா ரிஸ்க்ல மாட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த நிறுவனத்தில என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, அனில் அம்பானி பற்றியான செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டும் கூட இந்த பங்குல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, ரொம்பவே ஒரு தவறான பாதைய நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நம்ம இதில முதலீடு பண்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ஸோ மாறா நம்ம போய் ட்ரேட் பண்றோன்ட்டு உள்ள போய் விழுந்தோம்னா, ஸோ கண்டிப்பா ஆபத்துல மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஜேபி அசோசியேட், இந்த ஜேபி குரூப்போட பங்குகள், இந்த மாரி பங்குகள் கிட்ட இருந்து விலகி இருப்பது தான் உங்களுக்கும் சரி, உங்க கேபிட்டலுக்கும் சரி நல்ல ஒரு விஷயம். ஸோ சும்மா ஒரு ஷார்ட் டெர்ம் ரிட்டர்ன பார்த்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடி குடுத்த ஒரு நல்ல டெய்லி பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆயிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு விஷயத்த பார்த்துட்டு முதலீடு பண்றது சரியான முதலீடு இல்லங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பேங்க் பார்க்கும்போது ஒரு $2 பில்லியன் இன்டெல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா டாப் 10 ஷேர் ஹோல்டர் பட்டியல்ல சாஃப்ட் பேங்க் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $23 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல ஒரு $2 பில்லியன் வந்து சாஃப்ட் பேங்க் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்ல, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேட்டரும், அதாவது அமெரிக்க கவர்மெண்ட்டும் ஸோ இதில் ஒரு $10 பில்லியன் வரைக்கும் முதலீடு பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து, அமெரிக்கன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனை நியூஸ் வந்து நேற்று ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்தை தான் இன்டெல் நிறுவனம் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன், அது அப்டேட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மேபி திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லை இங்கேருந்து இந்த செய்திகள் காரணமாக ஏறுதான்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஃபண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்டெல்ல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, மேஜராக ஒரு கஸ்டமரை வந்து அவங்களால ஃபைன் பண்ண முடியாமல் இருக்குது. இதுதான் ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ என்னைக்கு வந்து கஸ்டமரை ஃபவுண்ட்ரிக்கு வந்து சூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது உள்ளே கொண்டு வராங்களோ, அப்போ தான் இன்டெலோட கெட்ட காலம் முடியும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் 1லேருந்து 2 வருடங்கள் ஆகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் அதுக்கு இனிஷியேட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது. ஸோ புஷ் பண்ணுவாங்க. மற்ற கூகுள், அமேசான், அடுத்தது இந்த NVIDIA, AMD போன்ற கம்பெனிஸை இவங்களுக்கும் ஆர்டர் கொடுங்கங்கிற ஒரு புஷ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலிமா இன்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் இடப்பட்ட டைமில் ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக், பட் ரிஸ்க் நான் எடுத்திருக்கேன். பட் ஒரு 50% ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கேன். மேபி டிப் ஆச்சுன்னா திரும்ப வந்து இதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேங்கிறத இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.